பார்த்து எங்க தேடி வர ஏடி அழுவுறே ஏடி ஏய் ஏய் இழுத்துட்டு போயிடுப்ப தண்ணி கொடுக்க மாட்டேங்குது ஆம்லேட் வேணுமா காலையில வாங்கி தர ஆம்லேட் இப்ப கிடைக்காது அம்மா மலவியம்மா அம்மா என்னடி ஆம்பலம்மா ஆம்பளையா ஏய் ஏய் இந்த மலர் எடுத்து ஆம்பளையா ஏடி மலவடத்திலே நாட்டியம் ஆட வேண்டும். ஆமா ஆகையால இங்க ஒரு ஆண்டவர் பட்டு கொடு. அப்படியா யாருன்னு தெரியுமா? யாருது ஏடி போய் பாருமா. ஐயோ யாருக்கு சொந்தமானது உங்களுக்கு எனக்கு சொந்தமான மலர் வேணும் அப்படி இருக்கும்போது இந்த மலர் இடத்துல இப்பேற்பட்ட ஆம்பளை விடலாமா உள்ள வரலாமா வரவே கூடாது யாருக்கு கேட்கவா இப்போது கேட்கவா பெரியவரே பெரியவரே வீட்டுக்கு போலவா வரல வர ஐயா அம்மா மலைபெரியம்மா அம்மா நீங்க விருந்த பிரகாரம் கேட்டியா அவனுடைய பேரு அவர் பேரு அவனுக்கு ஊரிலே உறவில்லை ஒருவர் யாரும் இல்லை யாரும் கிடையாது அவனுடைய பேரு என்ன தெரியுமா அம்மா அவனுடைய பேரு தான் ஞானமணி அம்மா ஞானமணியா அம்மா ஏண்டி பேரு கேட்டு சிரிக்கிறேன் என்னடி அது மட்டும் கிடையாது வேற அவனுக்கு கண் பார்வையே தெரியாதா கண்டு தெரியாதா ஏண்டி நல்லா பாத்தியா அம்மா அவளுக்கு ரெண்டு கண்டு தெரியலையா ஆனா பேர் ஞானமணியா ஞானமணி பேர் பாத்தியா பிச்சைக்காரனா இருப்பானா அவன் பேர் தான் கோடீஸ்வரன் அது மட்டும் இல்ல வேற வருமா இருப்பானா சரி சாலோ ஏண்டி அம்மா அவருக்கு என்ன வேணும் ஏன் கேட்க பாத்தியா அவருக்கு தேவையான ஒன்றையும் ஒண்ணுதான் அமைதியா இருக்கு மழையில வராது உட்காருங்க உட்காருங்க விளையாட்டு சொல்லு இப்போதான் நாங்க அரண்மனையில சுடு 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 சோறு வச்சிருக்கோம் பயங்கர சோறு தரேன்
ஒரு புடி சாதம் பசிக்கு கேட்கிறேன். அதற்காக எனக்கு சாதம் ஞானமணி சோறு கேட்டு சோறு கொடுக்க நியாய துண்டு துண்டு இல்லைங்க. சாப்பாடு சூடா இருக்கா? நடக்குமில்வா நடக்காதே, நடக்கதில்வா நடந்து விடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காதே, கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். உடந்தை பாடி ஓடி எழுவார் உலக வாழ்க்கை இதுதானா. தாயுமன்று நினைக்காதா. நடக்கு மெல்வா நடக்காதே, நடக்கதில்வா நடந்து விடும். கிடைக்குமெல்வா கிடைக்காதே, கிடைக்கதில்வா கிடைத்து விடும். சிவா
நாள் இருந்தாலும் மனம் இருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, எனக்கு மனசு. உங்க கையால குடிக்க தண்ணி குடிங்க. ஏய், இவரு தண்ணி கொடுக்கலாமா? தண்ணி எடுத்துட்டு வா, சீக்கிரமா. எத்தனையோ பேர் பேசுறீங்க. ஆமா, ஆனால் நீங்கள் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியல. நாங்கள ஒவ்வொரு பேர் எனக்கு நீங்க சாதம் காணுமணி, தண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். கண்டு தெரியாத வைக்க போன கை விட்டு பீராஜி கணக்கலாம் போர். இத பத்தியா பாத்துக்கோ. சக்காதி கண்ணாடிய சவுண்ட் பஞ்சாயத்துக்கு வரியா அவனுக்கு எங்க மாதிரி பாவாட்ட கையை விடுறான். தண்ணி தானே 2 கை இட்டு தண்ணி ஊத்துறேன். நல்லா சேர்த்து நீட்டு தண்ணி எங்க நீட்டுறாங்க. தண்ணி கிடையாது, கொஞ்சம் மேல தூக்கிட்டு நானே யாரை கொடுப்பாங்க பாக்குறேன். தானமணி ஊத்துட்டுமா? ஊத்துற பாரு. தண்ணி நல்லா இருக்குதா? இது வேணுமா? வயிறு இருந்ததா? நான் என்னடி கேட்டேன் உங்களை? தண்ணி ஒரு பிடி சாதம் கேட்டேன். அத கொடுத்துரு. அதை கொடுக்க மறுத்துட்டீங்க. என் சாதத்துக்கு தண்ணீர் கேட்டேன். ஆனா என் முகத்திலே காரி திப்புறீங்க. ஆனா என் பாவம் உங்களை சும்மா விடாது. நீங்க யாரு? இந்த நாட்டு கோபுரம். இவன் யாரு? குப்பை. குப்பை குப்பை போய் சாப்பிட்ட கோபம் இன்று ஊந்துருமா? விடாது. ஒரு புது பொருள் கேட்கிறீங்க. என்னுடைய பாவம் உங்களை சும்மா விடுமா? பாவமா? ஒரு பிடி சாதம் தானே கேட்டேன். சாதம் தானே வேண்டும். உட்கார், அப்படியே உட்கார். எது மாட்டாலும் குடிச்சுக்கோ படுக்குது இப்போ. நாடுமணி, ஆமா உனக்கு சாதம் வேணும். சாதம் சாதம் என்னும் நதியிலே காலமேனும் நதியிலே காதலேனும் பாடக விட்டு மாலை வரை ஓட்டி வந்தேன், மறுகரைக்கு கூட்டி வந்தேனா. இருவருந்து கூட்டிலே இருவருக்கு காலமேனும் நதியினிலே காலமேனும் பாடக விட்டே பலவரை ஓட்டி மணக்க மட்டன் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? அது கூட ஒரு வடை ஓட்ட வடை வச்சிருக்கேன், சாப்பிட்டு சொல்ல. இப்ப நாடுமணி சாப்பிடுறியா? ஏய், ஓட்ட வடை உனக்கு வேண்டாம். வேணாமா? ஏய், 2 மாம்பழம் இருக்கு, சாப்பிடுறியா? 2 மாம்பழம். கண்டிப்பா இருக்குதா? ஏய், மாம்பழம் கண்டிப்பா இருக்குமாவே? எப்ப பார்த்தாரு தெரியலையா? அவன் வந்து பொம்பளை கூட வந்து உட்காந்து கிடக்குறான். பேக் வச்சுக்கணும். கேட்டுப்பா, விட்டு விடுவா. நான் எங்கேயாவது சென்று பிச்சை எடுத்து ஏய், பிச்சை எடுக்கிறியா?
ஏண்டி இவனை விட்டுலாமா? ஏய் எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? ஒன்றே நானே. உனக்கு நீ கையை சோறா கேட்க மாட்டா சோறு வாடா மட்டன் குழம்பு மட்டன் சோறு வாடா ஏம்மா, அவனுக்கு சாப்பாடு ஆறிட்டு போய் சுடு சுடு கொடு. நடமணி கையை நீட்டு சாப்பாடு தரேன். எப்படி பிச்சைக்காரன் பார்க்கறான் பாத்தியா? சோறு 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 வந்துக்கிறான் பாருங்க. இப்ப ஊரு ஊரே யாரு நிப்பண்ட பண்ணன்றா சோறு எங்கேயோ முதல்ல வந்து போய் உட்கார முடியுமோ? பின்ன போய் நம்ம இலை வச்சுக்கிட்டு முதல்ல உட்கார்றா, கடைசியா தான் எழுந்து வரான். அதுவும் இந்த ஊர்ல மீன் வேற வைக்கலையா கேக்குறான் வந்து முதலில் போவது கணக்கு கொடுக்கிறது 8 இட்லி 4 வடை அப்படியே வருத்தமா கணக்கு கொடுக்குறாங்க. மற்ற சாப்பாடு சுண்டா சாப்பிடுறாங்க. ஆனா கணக்கு கொடுக்கும்போது 12 16 18 கொடுத்தா அப்படியே கொடுக்குறாருங்க. ஏண்டி அப்படியே கொடுக்குறீங்க? இல்லையா? ஏண்டி அப்படியே கொடுக்குறீங்க? பார்சல் கட்டுறீங்களோ? நாளைக்கு போட்டுட்டு வந்தோம். ஆமா, செய்யாருக்காக வந்தோம். செய்யாரு அங்க ஒரு ரோட்டு கடையில டிப்பனுக்கு போனோம். ரோட்டு கடையில் எடுத்துறீங்க சாப்பிடலாம். முதலில் போன ஆளு நான் 3 பூரி தான் சாப்பிட்டேன். எனக்கு மலமலன்னு வந்தாங்க. 8 12 16 போன இடத்துல நீ கூட ஒருத்தர் இருக்கிறானே கூப்பானே அவனை நல்லா அடிச்சனே ஞாபகம் இருக்குதா? அப்படியா? போதுமா? இல்ல கூப்பாடு உப்பு எடுத்துட்டு கையை நீட்டு, 2 கை நீட்டு. உனக்கு சாலை ரெடியா தரு. உன்னுடைய கையால குடுக்காத. கொடுத்த நீ அவன் உன்னை போல உன்னுடைய சிது வேலை ஓதல அவனுக்கு கட்டுப்படும். ஆமாண்டி. உங்க கையால குடுக்காதீங்க, உங்க அதிர்ஷ்டம் அவனுக்கு போயிடும். அப்படியா? காலால குடுங்க, அவன் நீரோடி வாழலாம். அப்படியா? மாமா வருது மயிர் வருது. ஏய் கோழியை அறுத்து ஒரு பிடி சாதம் கேட்டேன். அதை கொடுக்க மறுத்துவிட்டேன். சாதத்துக்கு தண்ணீர் கேட்டேன். என் முகத்திலே காரித்தி பெண்ணை சாப்பிட்டுக் கொண்டு வேட்டையாடி ஆனால் என் கையிலே திருவோடை கொடுத்து விட்டு செல்கிறார். அடி பாவி, இந்த திருவோடு என்னைக்காக இருந்தாலும் உன் கருத்துக்கு வந்து சேரும். அந்த நாட்டுக்கு இளவரசி. அப்படி இருக்கும்போது இந்த குருட்டு பையை குடுக்கிற சாபம் அது கூட என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இந்த திருவோடி என் கையை வந்து பட்டுருப்பா. ஏய் குருட்டு பையா, நீ குடுக்கிற சாப்ப ஏமாத்துறா படா யார் வலிக்காது, அவங்க கை வலிக்காது, உங்க கை வலிக்கு போகுது. அப்படியா? சரி போகட்டும். ஏண்டி இவன் பார், இதுக்கப்புறம் நாட்டு பக்கம் பார்த்தேன் இது பக்கம் வரவே கூடாது. ஓடி வாங்க. சரி சரி, இந்த மலையாளத்தை சுத்தி பார்த்து விட்டோம். அடுத்த மலையாளம் செல்ல வேண்டும். இதே போல கண்டுறது மாதிரி அங்க யாருன்னா இருப்பா நாங்க பாக்கல. ஓடி என்னடி கேட்டேன் அம்மா, இது எங்க சோதனை அம்மா? அம்மா, 10 மாசம் சுமந்தெடுத்து பெற்றெடுத்த தாய் இருந்தா எனக்கு இந்த நிலைமை. அம்மா அம்மா ஏனம்மா 10 மாசம் என்னை சுமந்து பெற்றெடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே ஒத்தி வளர்த்த
அம்மா பாத்துமா தூ என்ன சுமந்து பெத்து எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்ந்து அம்மா அன்னைக்கு முன்னாலே சும்மா தடி மடவாக்கப்பட்டு கோபுரத்தில் அழுத்தினே கொடுமையை தாக்கி புட்டேன் அம்மா உத்தரவிட்டு செய்விட்டு உன்னப்பான வார்த்தை இல்லை அம்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரரிரோ அரிரரிரோ ஆராரிராரரிரோ இந்த நாடமணி உலகத்திலே வாழக்கூடாதம்மா. அம்மா, பல பேர் பேசுவதும் பல பேர் பேசுவதற்காக இந்த கண்ணில்லாத பாவி நாடமணி உலகத்தில் என்னம்மா சலிக்கப்படும்? இவன் உயிரோடு வாழக்கூடாது தாய். இனிமேல் கொண்டு இந்த நாடமணி உலகத்தில் இருக்கக்கூடாதம்மா. அம்மா, தாய் இல்லை, தந்தை இல்லை, உற்றார் இல்லை, உறவு இல்லை, சொந்தம் என்று எனக்கு சொல்வதற்கு ஒருவரும் கிடையாது என்ற நிலையிலே தற்கொலைக்கம்மா உயிரோடு வாழ வேண்டும். இந்த நாடமணி இனி வாழ்ந்து என்னம்மா குழந்திருக்கிறது? அம்மா, இந்த நாட்டு மக்கள் எப்படி அம்மா இருக்க போறேன்? அம்மா, அம்மா, இனிமேல் நான் உயிரோடு வாழக்கூடாதம்மா. இதோ தெரியும் பாரு, என் உயிரை மாற்றிக்கொள்ள போகிறேன்மா. இந்த நாடமணி கண்ணில்லாத கூட இந்த உலகத்தில் தாய்க்கு என்னம்மா சாதிக்கப்படுறது? உயிரை மாற்றிக் கொள்கிறேன் தாய். யார் தாயை நாடமணி என்று கொடுப்பது? அம்மா
பராசக்தி உண்மைதான் தாய். அந்த ஆதி காலத்தில் அம்மா தாயே, ஆதி பராசக்தி. அம்மா நீ என்னோடு இருக்கிறாய் தாய். அம்மா பிள்ளையாக என்னை அவதரித்தாய் தாய். அம்மா நான் கோடி மக்களுக்கு தரிசனம் கொடுத்தாய் தாய். அதே போல இந்த கண்ணில்லாத பாடி நாளமணிக்கு நாளமணி கண்களை இணைந்தால் வேதனைப்படுகிறாய். இப்பொழுது வலதுபுறத்தில் ஒரு தடாகம் இருக்கிறது. அந்த தடாகத்தில் அறியாமல் என்னுடைய ஆலயம் இருக்கிறது. தடாகத்தில் நீராடி என்னுடைய ஆலயத்தில் 3 முறை சுற்றி வந்தால் கண்டிப்பாக உனக்கு கண்ணுள் கிடைக்கும். அங்கே 3 முறை நான் தலைமுறையில் இருந்த முறை எனக்கு கண் பார்வை கிடைத்தவுடனே தாயே நான் என்னம்மா செய்ய வேண்டும்? நானுமணி எங்கே அழுது நடக்கிறதோ அத்தனை தட்டி கேட்க வேண்டும். தட்டி கேட்க வேண்டும். நீதி நிலைநாட்ட வேண்டும். புறப்புற தாமரை தாயே அப்பையா மகனாக என்னை ஏற்றுக்கொண்டாய் தாய். எனக்கு நீ சத்திய வாக்கு கொடுத்து விட்டாய் தாய். அம்மா உன்னுடைய ஆலயத்திற்கு முன்பதாக நான் இப்போதே சென்று வருகிறேன் தாய். அந்த தாமரை குளத்திலே 3 முறை நான் கிடைத்தவுடனே எங்கள் எல்லாம் மனித நடக்கிறது. அங்கே எல்லாம் இந்த நாடமணி விடை கொண்டு அம்மா இப்போதே சென்று வருகிறேன் தாயே. அம்மா சென்று வருகிறேன் தாயே.